ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து மேக்ஸோட வாட் டு ஸ்டடி தான். நம்மளுக்கு தமிழ் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி நமக்கு மேக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நமக்கு இதுலேருந்து 25 கொஸ்டின் வரும்னு தெரியும். டாபிக் வைஸாக ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் தான். இது ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். 6th செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் யூனிட்டாக இருக்கும், பேஜ் நம்பர் 13லேருந்து 26 வரைக்கும். 9th 3rd யூனிட்டாக இருக்கும், பேஜ் நம்பர் 123 124. 10th செகண்ட் யூனிட்டாக இருக்கும், பேஜ் நம்பர் 94லேருந்து 99 வரைக்கும். அடுத்து 8th 4th யூனிட்டாக இருக்கும், 259லேருந்து 262 வரைக்கும். சிம்பிளிஃபிகேஷன் வந்து 10th ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட் யூனிட்டாக இருக்கும். அடுத்து செகண்ட் டேர்மில் வந்து ஃபஸ்ட் யூனிட் அண்ட் செகண்ட் யூனிட்டாக இருக்கும். எண்கள்ன்ற டாபிக் கீழே கவர் ஆகும். அடுத்து 6th தேர்ட் டேர்மில் ஃபஸ்ட் யூனிட்டாக இருக்கும், அதில் பின்னங்கள் இருக்கும். அடுத்து 7th ஃபஸ்ட் டேர்மு தேர்ட் யூனிட்டில் வந்து இயற்கணிதம், அதாவது பேசிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 8th தேர்ட் யூனிட்லும் 9th தேர்ட் யூனிட்லும் 10th தேர்ட் யூனிட்லும் இந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து கவர் ஆகும். தேர்ட் டாபிக் வந்து பர்சன்டேஜ். இது வந்து பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் கூட. 7th தேர்ட் டேர்மில் செகண்ட் யூனிட்டு, பேஜ் நம்பர் 26லேருந்து 39 வரைக்கும். சதவீதம் 8th வந்து 4th யூனிட்டாக இருக்கும், பேஜ் நம்பர் 127லேருந்து 132 வரைக்கும். வாழ்வியல் கணிதங்கள்ன்ற தலைப்பில் வந்து பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து லாபம் நஷ்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இது வந்து 6th செகண்ட் டேர்மில் தேர்ட் யூனிட்டாக இருக்கும், பேஜ் நம்பர் 54லேருந்து 64 வரைக்கும். அடுத்து 7th தேர்ட் டேர்மில் செகண்ட் யூனிட்டாக இருக்கும், 8th வந்து 4th யூனிட்டாக இருக்கும், பேஜ் நம்பர் 132லேருந்து 138 வரைக்கும். உங்கள் கையில் வந்து நியூ புக்காக இருந்துச்சுன்னா நான் கொடுத்த பேஜ் நம்பர் உங்களுக்கு கரெக்டாக யூஸ் ஆகும். இல்லை உங்கள்கிட்ட ஓல்டு புக் தான் இருக்குன்னா டேர்ம் வைஸாக இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நேரம் மற்றும் வேலை, டைம் அண்ட் ஒர்க்கு. இது எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா 7th ஃபஸ்ட்டு டேர்மில் பேஜ் நம்பர் 80லேருந்து 85 வரைக்கும். 8th வந்து 4.5, பேஜ் நம்பர் 146லேருந்து 160 வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அளவியல். அளவியலில் வந்து 2D வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 6th தேர்ட் டேர்மில் தேர்ட் யூனிட்டாக இருக்கும், பேஜ் நம்பர் 43லேருந்து 60 வரைக்கும். அடுத்து 7th ஃபஸ்ட் டேர்மில் செகண்ட் யூனிட்டாக இருக்கும், பேஜ் நம்பர் 34லேருந்து 50 வரைக்கும். 7th செகண்ட் டேர்மில் செகண்ட் யூனிட்டு 22லேருந்து 44 வரைக்கும். 8th வந்து செகண்ட் யூனிட்டு, அடுத்து 7th யூனிட்டு, பேஜ் நம்பர் வந்து 52லேருந்து 68 வரைக்கும் கவர் ஆகும். 9th வந்து 7th யூனிட்டு, பேஜ் நம்பர் 262லேருந்து 267 வரைக்கும். இது எல்லாமே வந்து இதெல்லாம் 2D. அடுத்து 3D வந்து 8th பேஜ் நம்பர் 68லேருந்து 75 வரைக்கும். அடுத்து 9th வந்து 267லேருந்து 279 வரைக்கும். 10th 277லேருந்து 308 வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எண் தொடர்கள், அதாவது ஏபி அண்ட் ஜிபி. இது வந்து 10th செகண்ட் யூனிட்டாக இருக்கும், பேஜ் நம்பர் 52லேருந்து 85 வரைக்கும். இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து தனிவட்டி அண்ட் கூட்டு வட்டி. இப்போ தனிவட்டி வந்து எங்கே கவர் ஆகுனா 7th தேர்ட் டேர்மில் செகண்ட் யூனிட்டாக இருக்கும், பேஜ் நம்பர் 39லேருந்து 46 வரைக்கும். இது வந்து தனிவட்டியும். கூட்டு வட்டி வந்து 8th செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் யூனிட்டாக இருக்கும், 138லேருந்து 146 வரைக்கும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நிகழ்தகவு. 9th பேஜ் நம்பர் 307லேருந்து 320 வரைக்கும். 10th 8th யூனிட்டாக இருக்கும், 326லேருந்து 346 வரைக்கும். அடுத்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இது வந்து 6th ஃபஸ்ட் டேர்மில் தேர்ட் யூனிட்டாக இருக்கும், பேஜ் நம்பர் 47லேருந்து 62. 7th ஃபஸ்ட் டேர்மில் 4th யூனிட்டாக இருக்கும், பேஜ் நம்பர் 73லேருந்து 80 வரைக்கும். அடுத்து புள்ளியியல். இது வந்து 6th ஃபஸ்ட் டேர்மில் 5th யூனிட்டாக இருக்கும். அடுத்து 7th தேர்ட் டேர்மில் 5th யூனிட்டு. 8th வந்து 6th யூனிட்டாக இருக்கும், 9th வந்து 8th யூனிட்டாக இருக்கும், 10th 8th யூனிட்டாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம டாபிக் வைஸாக ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. இது போக நம்ம வந்து ரீசனிங் பார்ட் வர பார்க்கணும். ரீசனிங் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து கம்மி தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஷின், அடுத்து வந்து ஏதாவது ஸ்டாண்டர்ட் புக்ஸை, மார்க்கெட்லேருந்து கிடைக்கிற ஸ்டாண்டர்ட் புக்ஸ், இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.